ஒன்று உங்ககிட்ட சொல்ல வேண்டி இருக்கு. எனக்கு கருப்புக்கு முன்னாடியே நடிச்ச ஒரு பிலிம் தான் அனந்தங்காடு. கேரக்டர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒருத்தம் பண்ற மாதிரி தான் இந்த கேரக்டர் இருக்கும். அதனாலதான் அவரு கேட்டோன்னு கேட்டாரு, என் உடம்பு வச்சு இது பண்ண முடியுமா சார்? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 2 years ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இது வந்து சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்ல இருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சு இப்போ ரிலீஸ் வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினோத் பிரதருக்கு தான் இந்த ஃபுல் கிரெடிட் போய் சேரணும். ஏன்னா நானவேல் சார் சொன்ன மாதிரி யூஸ்வலா ஒரு ப்ராஜெக்ட்னு ஹீரோ கதை கேட்பாங்க, இல்லைன்னா அப்படி உட்காந்து கதை கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு டேரக்டர் ஏதாவது ஒரு கதை கேட்டு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு இல்லாம ஆக்சுவலா எனிமி படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து வினோத் வந்து இந்த மாதிரி முரளி கோபி நல்ல ஒரு நாட்டு கதை கூட இல்ல, ஒரு நல்ல ஒரு தாட் ஒன்று வச்சிருக்காரு. சும்மா ஒரு ஒன் லைன் ஒன்று சொன்னாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அது நம்ம வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சொன்னா சரி மச்சான் நம்ம பண்ணலாம், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது இப்படி ஷூட் பண்ணாதான் நல்லா இருக்கும், இந்த ஸ்கேல்ல தான் ஷூட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரே ப்ரொடியூசர் வந்து வினோத் தான். மார்க் ஆண்டனில பார்த்துருப்பீங்க, எதுலுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஸோ இப்போ முரளி கோபி சார் ஸ்கிரிப்ட்னு யூஸ்வலா வந்து ரொம்ப வைடா இருக்கும். லூசிஃபர்லாம் எம்பரான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடா இருக்கும், நிறைய லேயர்ஸ் இருக்கும். அது வந்து ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடியூசர் பண்றது வந்து முன்னாடியே தயாராகி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் அவர் எப்பவுமே வச்சிருப்பார். ஸோ அந்த விதத்துல கிருஷ்ணகுமார் சார் வந்து ரொம்ப பாராட்டணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட், அந்த பேப்பர்ல இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரீனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கன்வர்ஷன்ல நிறைய லாஸ் ஆகும். சில விஷயங்கள் புரியாம போகும், சில விஷயங்கள் வந்து நினைச்சது எடுக்க முடியாது. பட் அது எதுவுமே மிஸ் ஆகாம அதே சமயத்துல வினோத் வந்து எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ண படம் தான் அனந்தன். ஸோ அதுல அந்த கேரக்டர், அந்த தமிழ் கேரக்டர் வந்து நான் பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் எ ப்ராடக்டா நீங்க வந்து படம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். டெக்னிக்கல் வைஸும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, எல்லா விதத்துலயும் வந்து ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். அது கண்டிப்பா நான் சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட் என்ன மெயினா என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த ஒரு ட்ரிவாண்ட்ரத்தில் நடக்கிற கதை. ஒரு தமிழ் பையன் அங்க போறான். சேம் டைம் ட்ரிவாண்ட்ரம் சார்ந்த அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் திண்டுக்கல் அந்த பகுதியிலையும் நடக்கும் கதை. ஸோ பாதி தமிழ் இருக்கும், பாதி மலையாளம் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து பைலிங்குலா ஷூட் பண்றதா இல்ல வந்து டப் பண்றதா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் ஒரு லாங்குவேஜ்ல தமிழ் வந்து தமிழாவை ஷூட் பண்ணிட்டோம், மலையாளம் வந்து மலையாளம் மட்டும்தான் ஷூட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே இருக்கும். ரெண்டு வெர்ஷனும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்றோம். ஒன்று வந்து மலையாளம் இருக்கிற வெர்ஷன், மலையாளம் இருக்கிற டைலாக்ஸ் வந்து டப் பண்ணி தமிழ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி, ஏன்னா நிறைய இமோஷனலான சீன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் மலையாளம் போர்ஷன் மட்டும் தமிழுக்கு டப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 வருஷனா ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்றோம். ஐ திங்க் we're all excited. So, and இதுல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யுவா, நிறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த டிஐ அவுட்புட் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பர்பா இருக்கு. ஏன்னா நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு 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 ரா ஃபுட்டேஜாக தான் இருக்கும். பட் அது சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம டிஐலாம் பண்ணிட்டு வரும்போது நல்லா இருக்கும்ன்றது அப்படின்னு. பட் உண்மையிலேயே சூப்பர்பா இருக்கிறது. ரியலி லைக் இட். அண்ட் மை ஃபைட் மாஸ்டர் சக்தி சார் ஒன்று சார், நிறைய படங்கள் ஒன்னா அந்த டெடியெல்லாம் நம்ம ஒன்னா பண்ணோம். ஸோ அவரு கூட இந்த படத்துல வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. பாவம், ஷூட்டிங் முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் சொல்லி அவரை பிடிச்சி வச்சுட்டாங்க. நீங்க எந்த படம் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டைரக்டர் சொல்லிட்டாரு. ஸோ அவரும் எங்க கூட, ஏன்னா படத்துல இருக்கிற சீக்வன்ஸ் அப்படி இருக்கும், ரொம்ப இமோஷனலான ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும். என்னோட ஸ்பெஷல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து மாஸ்டர் இன்டர்வல் பிளாக் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்வா பிளான் பண்ணியிருப்பாரு. அது இமோஷனும் இருக்கும். இந்த பிகினிங் ஒரு சின்ன ஒரு வார் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருப்பாரு. ஸோ ஆஸ் எ ஃபிலிமா இது வந்து ரொம்ப டெக்னிக்கலி வெல் மேட் ஃபிலிம், தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ். அதே சமயத்துல ஆக்டர்ஸ்,
இப்ப இந்திரன் சார் அவர் சொன்ன வந்து என்னன்னா அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் இந்த படத்துல. படம் லாக் பண்ண உடனே அவர் டைரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டது வந்து எனக்கு இந்த படத்துக்காக 100 நாள் வேணும் அப்படின்னு தான். ஸோ அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா அந்த கேரக்டர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒருத்தம் பண்ற மாதிரி தான் இந்த கேரக்டர் இருக்கும். அதனாலதான் அவரு கேட்டோன்னு கேட்டாரு, என் உடம்பு வச்சு இது பண்ண முடியுமா சார், இந்த உடம்பு வந்து இந்த கேரக்டர் பண்ண ஒத்துக்குமா அப்படின்ற கேள்விதான் இருந்தது. பட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அவ்வளோ இன்டென்ஸா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு படத்துல. அதே மாதிரி சுனில், அப்புறம் விஜயராகவன் சார், தேவமோகன், அப்புறம் முரளி கோபி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நிக்கிலா விமல், சாந்தி, அவங்க கேரக்டர்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேரக்டர். பட் அட் தி சேம் டைம் ரொம்ப அழகா அந்த கேரக்டர் பிளே பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா அவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே வந்து நம்மளுக்கு வந்து அருவருப்போ அந்த மாதிரி இல்லாம ஒரு டிஃபிகல்ட்டான கேரக்டர். அதனாலதான் அந்த இதெல்லாம் சொல்றேன். பட் சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த ஜூன் 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. போத் ரெண்டு வருஷமும் ரிலீஸ் ஆகுது, மலையாளம் வெர்ஷன் அண்ட் தமிழ் மலையாளம் வெர்ஷன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த படம் சக்சஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு கோபாலன் சார், கோகுலம் ஃபிலிம்ஸ். இந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணணும்னு சொல்லி அவங்க தான் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு கோபாலன் சார் ஆல்சோ. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கும் இந்த ஒரு மைக்குக்கு முன்னாடி இருந்து பேசுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று உங்ககிட்ட சொல்ல வேண்டி இருக்கு, எனக்கு கருப்புக்கு முன்னாடியே நடித்த ஒரு ஃபிலிம் தான் அனந்தங்காடு. அதில் கொஞ்சம் கௌரவமான கேரக்டர், என்னோட பாடியக்கோட பெரிய கேரக்டர். அதான் டைரக்டர் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாம் சொல்லும்போது கதை கேட்கும்போது நானா நடிக்க வேண்டியதுன்னு ஆச்சரியப்பட்டு இருந்தேன். அவ்வளோ கொஞ்சம் வெயிட்டோட பண்ண வேண்டியதுதான். நான் அப்படி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாரும் 25th படம் தியேட்டரில் வரும்போது ஆனால் சினிமா ரசிக்கிற எல்லாரும் அது பார்க்கணும், பார்த்துட்டு நாங்களெல்லாம் அனுகிரகிக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் ஒன்றும் இல்லை, படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களை சொல்லுங்களேன். எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரி படம் தான், ஆனால் அவ்வளவு டைம் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுற படம்னு நான் சொல்கிறேன். நன்றி.